எனக்குன்னு இது வரைக்கும் நான் ஒரு சொத்தோ வீடோ சொந்தமா வாங்கல. இந்த இடம், இந்த ஆலயம், இது எல்லாமே ஸ்தாபன பேருக்கு தான் இருக்கு. எனக்கு பேருக்கோ பிள்ளைகள் பேருக்கோ ஒன்றும் இல்லை. அப்படித்தான் இது வரைக்கும் நான் ஊழியம் வரேன். என்ன பொறுத்த அளவுல சாட்சி சொல்றேன். ஏன்னா சிலர் சொத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க, வீடெல்லாம் சிலர் சொந்தமா வச்சுக்கிடுவாங்க. நான் அப்படி செய்தது கிடையாது. இதுவரைக்கும் அப்படி இல்லை, இன்னும் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே கர்த்தருக்காக. அப்பதான் தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு என்ன இருக்கு? பிரதிபலன் இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிக்கல, அது இப்படிதான். ஆகவே இதை நீங்க மனசுல வச்சுக்கணும்.